ஒரு குட்டி கதை. கீதாலட்சுமி பேராசி இல்லாமல் சேர்த்து சொல்கிறேன். இந்த கதைக்கு ஏதாவது எனக்கு வழி தெரியும் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷம். எனக்கு அது நெஞ்சில் பால் வாத்தமாக இருக்குது. ஒரு ராஜா சொல்கிறாரு, எல்லா வீட்லேயுமே நான் வயசான கேள்டுகள் இருக்குது, 80 வயசு 85 வயசு கேள்டுகளாக இருக்குது. தாத்தா பாட்டிங்கிற பேரில் இது எப்போ பார்த்தா கட்டில் படுத்து லொக்கு இடிமிட்டு காய் துப்பிட்டு நாத்தம் அடிச்சுட்டு இருக்குது. இப்போ பூமிக்கு பாரமாக இந்த கேள்டுகளோட போய் மலை உச்சிட்டு போடுங்க. ஏற்காடு மலைக்கு தூக்கிட்டு போய் மேலே 2 அடிக்கு மேலே வேலை போட்டால் நாய் நடி காலுக்கு திங்கிட்டு காக்கா கழுகு தூக்கி தூக்கி போடணும். ஊருக்குள்ளே 80-85 வயசு எந்த ஆம்பளை பொம்பளை இருக்கிற தூக்கி போடனா ஒவ்வொன்றா காலி ஆகிட்டு இருக்குது. கடைசியில் ஒரு பையன் 19 பையன் தாத்தங்கால தூக்கி தோளில் போட்டு மலை பாதி ஏறியாச்சு. ஏண்டா பேராண்டி, உனக்கு 4 வயசு இருக்கும்போது உங்கள் ஒப்பனை ஆத்தாள் பஸ் ஆக்கினு செத்து போயிட்டாங்களே, இத்தனை வருஷமாக நான் தானே உங்களை வளர்த்து ஆளாக்குனேன், உனக்கு உங்கள் தாத்தையும் வேண்டாமா? கண்டிப்பாக எனக்கு தாத்தா வேணும். ராஜா உத்தரவு போட்டு என்ன பண்ணேன், உனக்கு உண்மையிலேயே தாத்தா பிரியும் இருக்கா? சத்தியமே பிரியும் இருக்கா? ஒரு வேலை செய்யும், நம்ம வீட்டில் பூமிக்கு அடி நிலவரை, அந்த காலத்தில் இந்த தலைமைக்கு தெரியாது, அந்த கால வீடுகளில் வந்து அந்த தரத்துக்கு அடியில் வந்து ஏணி வைக்கிறமா உள்ள நிலவரைன்னு ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அது கூட மூட்டைகளில் அரிசி மூட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு வெண்டிலேஷனுக்கு ஜன்னலுக்கு காற்றெல்லாம் வந்து போகும், நிலவரைன்னு பேர். அதுக்குள்ளே என்னை விட்டு மேலே பழையப்பட்டு மூடிடு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறு கொடுத்தா போதும் அப்படின்னாங்க. கொஞ்சம் திட்டு நைட் 12 மணிக்கு கீழே இறங்கி வந்தான். உலகமே தூங்கிட்டு இருக்குது. தாத்தனை கூட்டி போய் நிலவரை இறக்கி விட்டுட்டு மேலே மூடிட்டான். இப்போ இதே மாதிரி பொங்கல் திருவிழா வருது, ஒரு போட்டி நடக்குது. ராஜா போட்டி வைக்கிறாரு. நான் இந்த போட்டியில் ஜெயிக்கிறவனுக்கு 1000 வராகம் பந்தயம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, முதல் போட்டி என்ன தெரியுமா? ஒரு பனைமரம், உங்களுக்கு எல்லாம் பனைமரம் தெரியும். தென்னை மரம் கொஞ்சம் வளைஞ்சிக்கிறதுக்கு பனைமரம் நேராக இருக்கும். பனைமரத்தில் அடிமரம் கொஞ்சம் அகலமாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், பனைமரத்தில் அடிமரம் ஒரு 3 அடி வரைக்கும் அகலமாக இருக்கும். மேலே அந்த கொலையெல்லாம் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நடுமரத்தில் ஒரு 4 அடி வெட்டியாச்சு. பனைமரத்தில் நடுமரம் வெட்டினோம்னா மேல் பக்கம் ஒரே அளவு இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. கரெக்டாக 4 அடி வெட்டி கொண்டாந்து மேடையில் வச்சுட்டு இந்த பனைமரத்தில் மேல் பக்கம் எது அடிப்பக்கம் எதுன்னு சொல்லிட்டா 1000 ரூபா பந்தயம் அப்படின்னா. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? கீதாவாசி சொல்லலாம், அது பேங்க்கு ரிஜிஸ்டர் இருக்கிற யார் சொல்லுங்க பார்ப்போம். 4 அடி ஒரே சைஸு, ஒரே மட்டமாக சீக்கிரம் ஸ்கேல் மாதிரி இருக்குது. இதை வந்து அடிமரம் மேல் மரம் எனக்கு காட்டி 1000 ரூபா சொல்லுங்க. தாய் மகனே சொல்றாங்கண்ணா, யாரை சொல்லுங்க, சொல்ல பச்சு அங்கே பார்க்க நீ இங்கே பார்த்து சொல்லு. அதெல்லாம் அது எல்லாம் ஒரே அளவு இருக்குது. சுற்றுலா வந்து நீ 13 இன்ச்சு மேலே 13 இன்ச்சு கீழே 13 இன்ச்சு அப்புறம் சொல்லுங்க. யார சொல்லு. ஒன்று எல்லாம் எதுவுமே வெறும் மொட்டை மரம் தான் இருக்குது. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. அது என்ன பண்ணா தெரியுமா? யார் சொல்ல முடியல. நேராக போனால் நிலவரை தெரிஞ்ச தாத்தையா இந்த மாதிரி பந்தயம் வச்சுருக்காங்க. ஒரே சைஸ் மரம் இருக்குது. இந்த அடிமரம் அது பெரிய விஷயம் இல்லைடா. ஒரு 6 அடி உயரத்துக்கு தொட்டியில் தண்ணி வச்சு உனக்கு தான் சொல்லிக்கிறேன். தொட்டியில் 6 அடிக்கு தண்ணி விட்டுரும். 6 அடி தண்ணி விட்டியா இந்த மரக்கட்டை உள்ளே ஓடும். உள்ளே போட்டேன்னா 4 அடி தான் இருக்குது, 2 அடி தண்ணி போட்டுருக்கு இல்லையா? போட்ட உடனே அடிமரம் கீழே போய்விடும், மேல் மரம் மேலே இருக்கும். கேட்டால் யாரா வெட்டிட்டு வந்தோன்னா இதை நான் தான் வெட்டிருந்தேன். கேட்டால் ஆமாம் சார் சொல்லுங்க. 1000 வராகணும். அடிமரம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கீழே போயிடும். அடிமரம் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. பாப்பா சொல்லிச்சு, ஒரு கிட்டத்தட்ட பால் ஜாடையாக சொல்லிச்சு. ஒரிஜினல் என்னென்னா அடிமரத்துக்கு வெயிட் ஜாஸ்தி இருக்கும். அடிமரம் கீழே போட்டு இதுதான் அடிமரம் சொன்னால் 1000 வராகம் வாங்கிட்டான். அடுத்த பந்தயம் பழைய நீங்களே சொல்லலாம். என்ன கூட தயவு செய்ய விவரமான பொண்ணாக இருக்கீங்க. ஒரு மிருதங்கத்தை வந்து கொண்டாந்து வச்சிடணும். ஆள் வாசிக்காமல் மிருதங்க சத்தம் வரணும். ஒரு மிருதங்கம் தராது, ஆள் யாரும் வாசிக்கூடாது, சத்தம் வரணும். ஒரு வழி பண்ணுங்க. ஒரு மிருதங்க டேபிள் வச்சுருக்கீங்க, அது யார் வாசிக்கூடாது, சத்தம் வரும். என்ன வரும்? எப்படி சத்தம் வரும்? எப்படி எதுக்கு யோசனை பண்ணுங்க, டைம் ஆகி போகும். இதுக்கு நான் கதை சொல்லிடுறேன். நேராக தாத்தைங்கிட்ட போனேன். தாத்தையா இந்த மிருதங்க வந்து மனுஷனே வாசிக்காமல் சத்தம் பண்ணுறது எப்படின்னா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா. அந்த மிருதங்க தோல் இருக்குதுல்ல, இந்த ஒரு பக்கம் தோல் அவுத்துரு. தேன் கூட்டு தேன் கூட்டுருக்குல்ல, தேன் கூட்டு அப்படியே மனசுல காட்டிட்டு போய் ராணி தேனி உள்ளே இருக்கும். தேன் கூட்டு ராணி தேனி இருந்தால் எல்லா வேலைக்கா தேனி போய் கூடயே இருக்கும். ஸோ ராணி தேனியோடு சேர்த்து தேன் ராட்டை கொண்டு போய் மிருதங்கள் உள்ளே வச்சுன்னா எல்லா தேனீகள் உள்ளே போய்டும். உள்ளே போனால் அப்போ போட்டு மூட்டிட்டு மேல் பக்கம் பாதப்பட்டு பழையபடி கட்டிட்டு ஒரு 4 இன்ச்சு நீளத்துக்கு 4 அடி நீளத்துக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு ஒரு கொக்கிமாய் பண்ணிக்க, நேரம் எடுத்துகிட்டு போய் டேபிள் வச்சுக்க தம்பி அப்படின்னோடனே லேசாக மேலே அப்படின்னு என்னது அத்தனை தேன் குச்சி உள்ள கொட்டுது. என்னன்னு இன்னொரு பண்ணு தூக்க உள்ள உள்பக்கத்து கொட்டுது. ஆள் வாசிக்காம மிருதங்க எப்படிடா பண்ண? ஆச்சரியமாகிட்டு 1000 வராம வாங்கிட்டான். இப்போ கடைசி ஆகிட்டு இதுக்காக சொல்லுங்க. சாம்பல் கயிறு
சாம்பலில் கை திரிக்க முடியுமா? தோட்டோடனே பொடியாகி போகும். சாம்பலில் கை திரிக்க முடியுமா அப்படின்னோடனே வழக்கமாக எல்லோரும் முடிக்கிறாங்க. எல்லாம் பையன் ஓடுனா தாத்தையா அது ஒன்றும் பெரிய விஷயம் வேண்டாம். நம்ம வீடுகள்லாம் தாம்பாளம் இருக்குது, பித்தளை தாம்பாளம் இருக்குது. இந்த சைடில் தாம்பாளம் பெரிய தட்டு தண்ணி சேர்ந்த கிணறு இருக்குல்ல, அந்த கயிறு வந்து ஒரு 10 அடி எடுத்துக்கோ. அது அப்படியே பாம்பு பிடிக்காம அப்படியே வட்டமாக அப்படியே உள்பமாக சுற்றி அந்த ஓரத்தை மட்டும் வெளியில் வச்சுக்கோ. வச்சுட்டு விளக்கெண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி தாம்பாளம் ஊட்டுரு. ஒரு நாள் ஃபுல்லாக ஊற்றினா அந்த மொத்த எண்ணெய் வந்து கயிற்றில் எரியும். இதுக்கப்புறம் அது மூளை தீ வச்சுன்னு சொன்னால் தொடக்கூடாது. அப்படி வச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தா அப்படியே சாம்பல் சேப்பிலேயே இருக்குது. பார்த்தோன்னே என்னடா நீங்கள் வாடா நீங்கள் எப்படினாங்க, டேய் உன் வயசு 19, உன் வயசில் இவ்வளோ மூளை இருக்கும் சத்தியமாக பொண்ணே படுவா சொல்லுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் தாத்தா தான் சொன்னாருண்ணா. ஆட்டாட்டா எங்கடா சத்தியமாக எங்கள் தாத்தா ஒழிச்சு வச்சுருக்கோம். ஐயோ வயசானவங்கெல்லாம் வைரம் வைடூரியம் புஷ்பராம் கோமேதகம் இந்த உட்காந்துருக்கு இல்லை, அதுதான் என்னையும் கேட்டாங்க. வைரம் வைடூரியம் புஷ்பராம் கோமேதகம் உங்களெல்லாம் பொண்ணது பெரும்பா பண்ணிட்டேன், இனிமேல் யார் வயசான கொள்ளாதீங்கப்பா, வச்சுங்கப்பான்னு சொல்லி நான் நாடு காப்பான்னு சொல்லி அப்படி வச்சுட்டாங்க. இது ஒரு கதை.